அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பி மாஸ்டர் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு மசாலா பொடிக்க போகிறோம். அது என்ன மசாலா? வீட்டிலையே மேகி மசாலா ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்டி பார்த்திங்களா, புதுசு மீஷோவில் வாங்கினேன். சூப்பராக இல்லை? இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா எல்லாமே ஈஸியாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம். நம்ம கெமிக்கல் இல்லாமல் நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 15 ஏலக்காய், ஒரு 3 இன்ச் அளவு பட்டை. நான் கொஞ்சம் நிறையவே செய்கிறேன். அதனால் ரெண்டாவது நீங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஒரு அளவு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஒரு 10 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 8 வெந்தயம் நிறைய போடக்கூடாது, ஒரு 10 மிளகு, இவ்வளோ போட்டு வறுத்துடலாம். அதுக்கு கூட 2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ எல்லாத்தையும் இதை போட்டு வறுத்துடலாம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வறுக்கிறேன். 2-3 பேர் கேட்டிருக்காங்க, அதுக்காக வறுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சோள் போட்டு செஞ்சு எப்படி பசங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா. நான் வீட்டுக்கு செஞ்ச போது 2 பேர் கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க நல்லா இருக்கு, அது மேகிக்கும் நல்லா இருக்கு. ஒருத்தவங்க சொன்னாங்க உருளைக்கிழங்குல போட்டு வறுத்து உருளைக்கிழங்கு செஞ்சேன், அதுவும் நல்லா இருக்குன்னாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா மேல் பூரி செய்வாங்களா சாட் மசாலா போட்டு, அதே மாதிரி அதுக்கு பதிலாக இதை போட்டோம், நல்லா இருந்துச்சு. இன்னொருத்தவங்க இது பேர்னா பாப்கார்னில் போட்டு சாப்பிட்டோம், அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதனால் தைரியமாக நம்ம செஞ்சு நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணுறேன். சிம்மில் வச்சே வருங்க, அப்போ தான் அது பொறுமையாக வறுக்க முடியும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் இருக்குது. அதுவும் நான் வீட்லேயும் தயாரித்தேன், வெளியே இருந்தும் வாங்கினேன். இங்கே பாருங்கள், சிம்மிலே வச்சு வறுத்துட்டு இருக்கேன். நம்ம இது கூட ஒரு 1/2 ஸ்பூனு கல் உப்பு போட்டுடலாம். ஏன்னா நம்ம அதை வீட்டில் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கெமிக்கல் எதுவுமே போடலை. அதனால் கல் உப்பு, அதில் நீர் சத்து இருக்கும். நம்ம இதை வறுத்துட்டோன்னா அதுக்கு நமக்கு கெட்டு போகாது. நீர் சத்து இருந்தால் தான் கெட்டு போகும், வண்டு வரும். இப்படி நம்ம இதை கூட போட்டு வறுத்துட்டோன்னா வண்டு வராது. நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், சாம்பார் பொடி, இட்லி பொடி, ரசப்பொடி, குழம்புத்தூள், சிக்கன் 60 பவுட்ரு எல்லாமே நம்ம இதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.